உலகம் உன்னால் ஒன்றும் முடியாது, நீ எதற்கும் லாயக்கற்றவள், நீ வெறும் உழைத்து போட மட்டுமே லாயக்கானவள், நீ எதற்குமே சரியா வரமாட்ட, நீ தோற்று போகவே பிறந்தவள், நீ என்னை நிராகரித்து என்னை கசக்கி பிழிகின்ற பொழுது என் ஆற்றலெல்லாம் வீணாக போகிறதே என்ற மன உளைச்சலில் தூக்கம் வராமல் நான் தவித்து படிக்கின்ற பொழுது இந்த தொலைபேசியில் நீ தோன்றுகிறாய். நீ சொல்கிறாய், இந்த உலகத்திலேயே பேரழகானவள் நீதான், உன்னுடைய ஆற்றல் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்க போகிறது, நீ தோற்க கூடாது, நஷ்டம் வரலாம், வாழ்க்கை எதிர்கொள், நாளை விடியல் உனக்காகத்தான் என்று நீ சொல்லுகின்ற பொழுது என் மனம் அமைதியாகிறது. நான் அடுத்த விடியலுக்காக காத்திருக்கின்ற பொழுது ஆழ் மன உறக்கத்தில் போகிறேன். என்ன படுத்தாலும் புரண்டாலும் ஒட்டுவதுதான் ஒட்டும். நாம் என்னதான் உழைத்தாலும் சொத்து சேர்த்து வைத்தாலும் சொத்தை காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும் நமக்கென்று நம் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் கடைசி வரையில நிலைக்கும். நாம் பிறக்கையில் இவனுக்கு இது என்று எழுதப்பட்டது நம்மை கண்டிப்பாக வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் நடக்காது, யார் கொடுத்தாலும் நிறையாது. நாம் போடும் கணக்குகளை விட இறைவன் போடும் கணக்கே நம் வாழ்க்கைக்கு சரியான பதிலாகும். இறைவனின் துணையோடு முன்னேற்ற பாதையில் முன்னேற முயற்சி செய்வோம். மாற்றோம். நம்ம ஏன் எடுத்து இந்த ஸ்டெப்ப வைக்க மாட்டோம், நம்ம ஏன் உட்காந்துடுறோம்? நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களை உட்கார வைக்கிறது நீங்க தான். நீங்க தோக்கணும்னு நினைக்கல, ஜெயிக்க வேணான்னு நினைக்கிறீங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, ஏன்ச்சு என்ன சொல்றது, இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டது. நிக்கிறவங்க ஜெயிச்ச கணக்கு, கரெக்டா? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? You chose not to win. புரியுதுங்களா? நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க எதுக்கு ஜெயிக்க வேணான்னு. இத நீங்க தயவு செஞ்சு இனி வரும் வாழ்க்கையில உங்களுக்கு இது எல்லா இடத்துலயும் புரியும். நீங்க ஏன் வாழ்க்கையில தோத்துட்டீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க சில இடங்கள்ல ஜெயிக்க வேணாம் நினைச்சு விட்டதை தான் இன்னைக்கு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு. கரெக்டா இல்லையா? சில வாய்ப்புகளை ஜெயிக்க வேணாம் நினைச்சு நீங்க அப்படியே விட்டுட்டீங்க. ஒரு பிரதரா ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்றேங்க, தயவு செஞ்சு இதுக்கு மேல உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை உட்கார விடாம ஏஞ்சு பேச வைக்கிறதுக்கு ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது நீங்க தான்றத நல்லா ஒரு